ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் திடீர்னு அவனோட அண்ணன் காணாம போயிடுறான். இதை பார்த்த உடனே அவங்களோட குடும்பத்தார் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிஐடி மற்றும் போலீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணி நிறைய டிடெக்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த கேஸ் ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறாங்க. பட் எந்த ஒரு பயனும் இல்லை. ஒருவேளை நம்மளோட அண்ணன் கிடைக்காமலே போயிடுவானோன்னு நம்ம தம்பிக்கு ரொம்பவே மன உளைச்சலாக தான் இருக்குது. சரியாக 19 நாள் கழித்து அவனோட அண்ணன் திருப்பியும் அவனோட வீட்டுக்கே வரான். இதை பார்த்த உடனே அவங்க குடும்பத்தார்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவனோட தம்பியை தவிர. ஏன்னா அவன் தம்பிக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கான், உண்மையில் நம்ம அண்ணன் தானான்னு. கடைசியில் இவங்க அந்த தம்பியோட உண்மையிலே அண்ணனா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட முழு கதை. இந்த படம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸால் எடுக்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் சீரீஸ் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நிறைய மக்களால் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச படம் தான். பிகாஸ் ரொம்ப த்ரில்லரான படம் மற்றும் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்ப த்ரில்லராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளாட்டி. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். ஒன்று அப்பா, இன்னொன்று அம்மா, மற்றும் பார்த்திங்கன்னா அண்ணன், தம்பி. ஸோ இவங்க 4 பேர் பார்த்திங்கன்னா ஒரு காரில் போயிட்டுருக்காங்க. தம்பி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு தம்பி முழிச்சிடுறான். முழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தெரியுது அவங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு புது வீடுக்கு வராங்க. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண வீடு தான். பட் திருப்பியும் வேறு வீடு போய் அதுக்கப்புறம் இந்த வீடு பிடிக்காமல் திருப்பியும் பழையபடி இந்த வீடுக்கே பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. இவனோட அண்ணன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட அண்ணன் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பையன். மற்றும் பார்த்திங்கன்னா இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனோட லெஃப்ட் கால் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ தட் நடக்க முடியும், பட் ஆனால் ரொம்ப நடக்க முடியாது. ஸோ அதுதான் உண்மை. புது வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொருளை எடுத்து போவாங்கள்ல கரெக்டாக. ஸோ அந்த பொருள் எடுத்துகிட்டு போகிற நபர் பார்த்திங்கன்னா அவங்க தம்பிக்கிட்ட இந்த மாதிரி உன்னோட அண்ணனோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடுவில் நம்ம அண்ணன் புகுந்து நீ எதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஆட்டை கிளப்பி விட்டுருவார். இவங்களோட தம்பியோட பேர் என்ன கேட்டிங்கன்னா ஜின் சோக். எங்களோட அண்ணனோட பேர் யோங் சோக். ஸோ கைஸ் நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்டுருக்காங்க. அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அதாவது ஜின்சோக்கோட பெட்ரூமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் பார்த்திங்கன்னா அதாவது போன ஓனரோட திங்ஸ்லாம் அவர் வச்சுருக்காராம். ஸோ தட் அந்த ரூம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு மேலாப்புலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜின்சோ கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அப்பா நிறைய தெண்டராக கூட இருக்கலாம். பிகாஸ் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இடி மின்னல் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அது இடியாக கூட இருக்கலாம் சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே இடி வருது. ஸோ அது கண்டிப்பாக இடியாக தான் இருக்கும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு டோரில் பார்த்திங்கன்னா இது வித்தியாசமான விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது. டோரை திறந்து யாரோ ஒருத்தவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அவரும் பார்த்திங்கன்னா பயத்தில் பார்த்திங்கன்னா தலகாணி பார்த்திங்கன்னா அழுத்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சைடில் பார்த்தா ஒரு பேய் நிற்கிது. அதுக்கப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சிட்டாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது அது வெறும் ஒரு கனவு தானே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் திடீர்னு எழுந்திரிச்சதுனால பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் இருந்துக்கிட்டு உனக்கு கொஞ்சம் காற்று வேணும்னு நினைக்கிறது தெரியல, நம்ம வெளியில் போனோம் அப்படி பார்த்திங்கன்னா 2 பேர் வெளியில் போகிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹீரோ மட்டும் தனியாக போகிறாரு. சாரி, ஹீரோ இல்லை, அவங்க அண்ணன் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பியும் சும்மா பாட்டு கேட்டு வந்துட்டுருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாரு அவங்க அண்ணன் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. காப்பாற்றலாம் ஓடி போகிறாரு. ஆனால் அந்த குரூப் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனை பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த காரோட அந்த பிளேட் நம்பர் இருக்கும் கரெக்டாக. அந்த பிளேட் நம்பரை பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்களே பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிடுறாரு போல். மயக்கத்தில் தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் கண்டுபிடிச்சி இந்த போலீஸ் கேஸாக ஆகி அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா இவர் அந்த பிளேட் நம்பர் சொல்கிறாரு. பட் அந்த பிளேட் நம்பர் இந்த உலகத்தில் அப்படி ஒரு பிளேட் நம்பர் இல்லவே இல்லைடா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் சொல்கிறாங்க. கேட்ட உடனே
அவருக்கு ஒரே ஷாக்கு. பிகாஸ் அவருக்கு நல்லா தெரியும் அந்த பிளேட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் பார்த்தாரு. அது எப்படிடா இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சந்தேகம். அவர் அடித்து சொல்கிறாரு, நான் அந்த பிளேட் நம்பர் தான் பார்த்தேன்ட்டு. பட் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் மேபி மறந்துருக்கலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப இருட்டான நேரம், கண்டிப்பாக இவருக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் சொல்கிறாங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே இல்லை. அவர் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பார்த்தேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸும் சிஐடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. சரியாக 19 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து திருப்பி வராரு வீட்டுக்கு. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷம். போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை யார் பிடிச்சி போனது அப்படி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பட் அதுக்கு வந்து அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை, நான் போனேன், என்னை யாரும் அடித்தாங்க, அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது, மற்றபடி எனக்கு வேறு எந்த ஞாபகமே இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அவரோட தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் கிடச்சதே போதுண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டுறாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் போகுது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டில் இல்லை. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கிமிச்சி அப்படின்னு ஒரு சாப்பாடு வந்து எடுத்து சாப்பிடு அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை படுக்கலாம் சொல்லிட்டு மாத்திரை போடுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போனிட்டிஸ்னால பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஸோ வித்தியாசமான கனவுகள்லாம் வரும், என்னென்னமோலாம் அவர் பார்த்திங்கன்னா மூளையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை எடுப்பார். அவங்களோட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்தா கூப்பிடுவான். சரின்ட்டு அந்த மாத்திரை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா கிளம்பிடுவார். கிளம்பிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினோதமான விஷயம் நடக்கும். என்ன பார்த்திங்கன்னா அவங்களோட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சரி பாய்டான்னு சொல்லிட்டு டாட்டா பாய்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து நார்மலாக நடப்பான். இதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரே ஷாக்கு. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் சொன்னால் அவங்க அண்ணனுக்கு வந்து லெஃப்ட் கால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அடிபட்டிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கார் ஆக்சிடென்ட் அடிபட்டிருக்கும். ஸோ தட் அவரால் பெருசாக எதுவும் நடக்க முடியாது. பட் ஆனால் இந்த நேரத்தில் எப்படி வந்து அசால்ட்டாக நடக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தால் திடீர்னு டவுட்டு உடனே கேட்டுருவான் நம்ம ஹீரோ. பட் அதுக்கு நம்ம அண்ணன் வந்துட்டு என்னது நான் நடந்தேன், நான் என்ன ஜோக் பண்ணிருக்கேன் அப்படி பார்த்திங்கன்னா மழுப்பி சமாளித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ நம்மளோட ஹீரோவுக்கு வந்து பார்த்தா ஒரே சந்தேகம், என்னடா இது போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தேகமாக தான் இருக்குது அவருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் இவங்களை சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அவங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிற மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டெரராக காமிச்சிருப்பாங்க. எப்படி கேட்டிங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பார். தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்துக்கிட்டு பெண் பென்சில் எடுத்து அந்த பெண் பென்சில் விட்டு எடுத்து அப்படி வந்து போட்டுக்கிட்டே இருப்பார். பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் செக் பண்ணி பார்ப்பார். ஆக்சுவலாக முடிச்சுட்டு தானே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கா தெரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இதை வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தூங்கலன்னு நினச்சிட்டு தான் இருந்தார். ஸோ அதுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துட்டு அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுது இவர் வந்து உண்மையிலேயே அவரோட அண்ணவே இல்லை அப்படின்றதுலாம் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அவர் வெளியில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து 2 பேர் அவங்க வந்து வாசம் கூப்பிடுறாங்க. ஸோ இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் வெளில வந்துலாம் சொல்லிட்டு வெளில வந்துலாம் கரெக்டாக அந்த 2 ஆளுங்க இருக்காங்க. கரெக்டாக அந்த 2 அடியாளங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஃபைட் நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம ஹீரோ தப்பிச்சிருவார். சரி அப்பாட தப்பிச்சிட்டோண்டான்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மொத்தமாக முடிச்சு அவன் என்னை கொலை பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அவரை வந்து திருப்பி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு வந்துடுவார். நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல தூங்கினாலும் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கிறாரு. ஸோ எழுந்திரிச்சோடனே ஒரே ஷாக்கு, ஏன்னா நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்மளை எதுவுமே செய்யலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஷாக்காக தான் இருக்குது. உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்புகிறாரு. திரும்பி பார்த்தா அவங்களோட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயம். பிகாஸ் ஆனால் அந்த அண்ணன் வந்து நம்மளோட அண்ணனே இல்லைன்றது பார்த்திங்கன்னா அந்த ஒரு உண்மை நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா உடனே குடுகுடுக்கும் ஓடி பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே ஓடிடுறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவர் உண்மையிலே கனவு தான் காணியிருக்காருன்னு. பிகாஸ் ஒரு ஷார்ட்டில் சொன்னேன்ல, அதாவது அவர் வந்துட்டு சாப்பிட போகும்போது பார்த்திங்கன்னா மாத்திரை போட்டிருப்பாருங்க. அந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக போடவே இல்லை, கீழே விழுந்திருக்கும்.
அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அந்த நேரத்தில் அவங்க அண்ணன் கூப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி மாத்திரை கீழே இருந்துச்சு என்னடா பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை எடுக்காமல் அண்ணன் கூட கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணனுக்கு வந்து நார்மலாக தான் அனுப்புகிறான்ற விஷயமே தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு கற்பனை தான், ஒரு கனவு தான்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி புரிஞ்சதுக்கப்புறம் சரி நம்மளோட அண்ணன் வந்து ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான திங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அவர் புரிஞ்சுக்கிறாரு நான் நேற்று கனவு கண்டது கனவே இல்லைன்னு. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெட்ரூம் போகிறாரு. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஒன்று கிடச்சது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலோட லெட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ நேற்று கண்டது எல்லாமே கனவே இல்லைன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் புரிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. சரி நம்ம அப்பா கிட்டே சொல்லலாமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அப்பா கிட்டே சொல்ல வேணாம், இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக வெளியில் போவான், அந்த நேரத்தில் நம்ம அப்பாவை எழுப்பி நம்ம 3 பேர் சேர்ந்து நம்ம கண்ணாலே போவோம் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நடந்துட்டுருக்கு. நார்மலாக நடந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களோட அம்மா பேசுகிறது பார்த்தா ஒட்டுக்கே கருப்பை சொல்லலாம். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது அவங்களோட அம்மா ரொம்பவே வந்து ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரேஞ்சாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா பயமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. என்னடா நடக்குது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆக்டிங் இருக்கும். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க தெரியாது, பட் ஆனால் பேசிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப வித்தியாசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு நான் அந்த இடத்துல விட்டு என்னென்னமோ பண்ணி அட்வென்ச்சர்லாம் பண்ணி கடைசியில் எஸ்கேப் ஆவார். எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா வருவாங்க. சரி நம்ம அப்பா தான் நல்லா இருக்கான்னு பார்த்தாக்கா அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி தான் பேசுகிறாரு. ஸோ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே தலைவலி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை தூக்கி எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடுறாரு. ஓடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துரத்துறான். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா அவர் சேஸின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை பார்க்குறாரு. சரி இதாண்டா வழி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணனை பார்த்துட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணனுக்கு வந்து பயம் வந்துடுச்சு. சரி போலீஸ் இருக்குது, இனிமேல் நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து அந்த காரு ரிவர்ஸ் எடுத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி வந்துட்டு அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்கிட்ட வந்துட்டு எல்லா விஷயம் சொல்லிடுறாங்க. போலீஸையும் கேட்டுக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு உனக்கு எவ்வளோ வயசு அப்படின்றது தான் கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ 21 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 1997 அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு ஆகுது. பட் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா போலீஸ் ஜோக்கிங் பண்ணுறாங்க. என்ன ஜோக் கொடுத்தோன்னா அது 23 கிழவா உனக்கு 41 ஆயிடுச்சுடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு 21 தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைப்பா எனக்கு வந்து 1997 தான் நம்ம இப்போ இருக்கோம், எனக்கு வந்து 21 வயசு தான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இதை கேட்டோன்னே பார்த்திங்கன்னா நம்ம போய் சிரிச்சிருவாங்க. ஐயோ போய் கேலண்டர் போய் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கேலண்டர் போய் பார்த்தா 2017 போட்டிருக்கு. என்னடா டைம் ட்ராவல் பண்ணிட்டாங்களா அந்த மாதிரிலாம் பட் நான் தான் வேறு யோசித்தேன். பட் அது டைம் ட்ராவல் இல்லை. நீங்களே யோசிச்சுக்கிங்க, நானே சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சுற்றி உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக அந்த உட்காந்துருக்க கையில் ஃபோன் வரும், திடீர்னு டிவி வரும். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காட்டுறாங்க. ஸோ 2017 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வயசு பார்த்தீங்கன்னா 41 வயசு. அதை கூட பார்த்தா அவங்க கண்ணாடியில் போய் பார்த்தாங்க அவரோட முகம்லாம் பார்த்தா பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ அவனுக்கே தெரியுது நம்ம 41 வயசு மாதிரி தான் இருக்கோம்னு அவனுக்கே தெரியுது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு சுத்தமாக எதுவும் புரியல. புரியாததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாரு. மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனுக்கும் ஆனால் அவங்க தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கார் சேஸிங் கூட சொல்லலாம். பட் ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தான் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறாரு. பட் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லாரி வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிடும். ஸோ இடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு தூங்கிடுவார். அது பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு இருந்துடுறா கூட சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைப்னோசிஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையும் போட்டுப்பார். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க. பட் இந்த வாட்டி ஃபுல்லாக கேட்குறாங்க. என்ன கனவு பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க.
அது ஒருத்தர் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். எஸ், நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் கையால் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அண்ணன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மா இருக்காங்க, அம்மா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்பா இருக்காங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன ஒரு ஆச்சரியம். ஸோ நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்து கொலை பண்ணியிருக்கான், இவன் வந்துட்டு அந்த கொலையை பண்ணியிருக்கானா இல்லையா அப்படின்றது வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் அண்ணன் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அண்ணன் சொன்னதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்பா வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஹைப்னிசிஸால் பாதிக்கப்பட்டவன். இப்போதைக்கு இவனுக்கு வந்துட்டு 1997 என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு சத்தியமாக ஞாபகமே இருக்காது. அதனால் நம்ம ஒரு பிளான் போட்டு நம்ம வந்துட்டு இவனை வந்து ஏமாத்தினா மட்டும்தான் இவன் வந்து உண்மையாக சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளான் படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை மாறணும். ஐ மீன் அப்பா, அம்மா, அண்ணன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தம்பியாக மாறிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தது எல்லாமே அந்த பிளான் மட்டும்தான். ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஃபேக்கு. ஸோ இது வந்து என்ன தெரியுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து உண்மையான அண்ணனே கிடையாது, அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அப்பாவும் கிடையாது, அவங்களோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அப்பாவும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே 1997 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் நம்மகிட்ட காமிக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 1997 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அம்மா அப்பா, உண்மையான அண்ணன், உண்மையான தம்பி, அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காரில் போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த வாட்டி அவங்க வீட்டுக்கு போகல, காரில் போய்ட்டு திடீர்னு பார்த்தா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொழைச்சிருக்காரு. பட் ஆனால் அவங்க 3 பேரும் அப்பா, அம்மா மற்றும் வந்துன்னா அவங்க அண்ணன் வந்துட்டுன்னா பலத்த காயம் ரொம்ப பேடாக வந்து இன்ஜூரி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இதை பண்ணணும், அதை வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவாகும். ஸோ எப்படா சம்பாதிக்கிறது, சீக்கிரமாக சம்பாதிக்கணும், அப்போ தான் காப்பாற்ற முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சுருக்காரு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை ஒருத்தனுக்குன்னா கையில் வருது. என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு அம்மாவை போய் கொலை பண்ணணும். அப்படி கொலை பண்ணாக்க நீ எவ்வளோ கேட்டாலும் நான் வந்து காசு தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இது வந்துன்னா ஆன்லைன் சேட்டு தான். ஸோ அந்த ஆன்லைன் சேட்டை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ பண்ண ஒத்துக்கிறாரு. பட் அந்த கில்லர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் அன்னோன் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா, நீ வந்து அதில் இருக்கிற அம்மாவை மட்டும்தான் கொலை பண்ணணும். அவங்க அம்மா சுற்றி இருக்க 2 பசங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. அந்த 2 பசங்களையும் கையை தொடக்கூட கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூலை தான் பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கு தெரிஞ்சது நம்ம சீரியஸ் தப்பு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் இந்த பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அம்மா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, நான் வந்து தெரியாமல் வந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை மறந்துடுங்க, நீங்கள் வந்து தயவு செஞ்சு கத்தாமல் இருங்க, இப்படியே நான் வந்து வேறு வழியை பார்த்து போயிருக்கிறேன் அப்படி பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க. அம்மாவும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்காங்க. பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணு, அவங்க பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திடுவாங்க. ஸோ அதை வந்து தாங்க முடியும் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம பொண்ணை இழுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு ரூம்குள்ளே போகிறாரு. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிக்க பார்க்கும்போது அது தெரிய வருது அவரோட கையில் அந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய பொண்ணு மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டுச்சு. ஸோ அவங்க பெரிய பொண்ணு தான் செத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திடுறாங்க. ஸோ கத்தாதீங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க வாயை அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கத்தி வந்து பார்த்துருது. ஸோ தட் அவங்க அம்மாவை பார்த்து இறந்து போயிடுறாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா வரான். ஸோ பையன் வந்து பெட்டு வச்சு எவ்வளோ வரான், எவ்வளோ ஆக்சிடென்ட் பண்ணி தான் வரான், ரொம்ப குட்டி பையன். ஸோ அவனை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 1லேருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணி 10 வாட்டி கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் உனக்கு திருப்பியும் உன் கைக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ தப்பு பண்ணுறேன்னு செட் பண்ணி அனுப்பிட்டு நம்ம ஹீரோ வராது. வரும்போது தான் தெரியுது ஆக்சுவலாக இவங்களோட ஃபேமிலியை வந்து காப்பாற்ற வேண்டிய டாக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக புரியலன்னா திருப்பியும் சொல்லுவேன். அதாவது நம்ம ஹீரோ, அதாவது இந்த சேட்டில் வந்துட்டு ஒரு அன்னோன் பர்சன் நான் சொல்ல கரெக்டாக, அந்த அன்னோன் பர்சன் யாருமே கிடையாது, ஒரு டாக்டர் தான். ஸோ இந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அண்ணனை வந்து காப்பாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டருக்கும் தெரியுது, நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது. ஸோ டாக்டருக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா இவன் வந்துட்டு என்னோடய பொண்ணையும் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க
அவங்களோட அதாவது அவங்க அம்மா வேறு யாருமே இல்லை, நம்ம டாக்டரோட ஒய்ஃப் தான். ஸோ அவங்க ஒய்ஃபை எதுக்கு வந்துட்டு கொலை பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னார் கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வேணுமா, அந்த பணம் வேணுமா. ஸோ வேறு வழியே இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைய வந்து வளர்த்தாமன்ற கணக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு தப்பான செயல் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு, செய்ய சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டருக்கு தெரிய வருது செத்தது என்னோட ஒய்ஃப் மட்டும் இல்லை, என்னோட பொண்ணு தான் அப்படி பார்த்தீங்கன்னா தெரிய வருது. தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருது நம்ம ஹீரோ மேலே. பட் நம்ம ஹீரோ வந்து சாரி கேட்குறேன்னு பண்ணி கேட்காரு, நீ உயிரோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிச்சி வைக்கிறாரு நம்ம டாக்டர். பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் தெரியாமல் ஒரு பிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருவாங்க. ஸோ ஏன் சூசைட் பண்ணிடுவார். ஸோ தெரியாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சத்து போடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருப்பாரு. ஸோ இதுதான் கைஸ் 1997 நடந்த உண்மையான கதை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையான ஹீரோ 2017 வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அந்த இடத்துக்கு அண்ணன் வந்துட்டு என்னடா உங்க ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ ஆமாப்பா ஞாபகம் வந்துருச்சுப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீ தானே கொன்ன, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு ஆமாம் நான் தான் கொன்னேன். அதுக்கு வந்து அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம அண்ணன் வந்து கேட்குறாரு ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை யார் கொல்ல சொன்னது, எனக்கு அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கேட்குறாரு. நம்ம நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னை யாருமே சொல்லலை, நானே தான் போய் கொலை பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர் தான் என்ன கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இவர் வந்து பொய் சொல்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஹீரோ பொய் சொல்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குது, இவன் வந்துட்டு பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சுக்குது. பட் தெரிஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வழியே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளில வந்துட்டு இருக்காரு. நடுவில் பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, அதை எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக்கான ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது பக்கத்தில். அந்த டாக்ஸிக்கான இன்ஜெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிலே போட்டுருக்காரு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவம் பண்ணதுக்கு நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் சூசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டாங்க. ஜன்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா குதிச்சு சூசைட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவருக்கும் ஒரு கில்ட்டி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க அப்பா இப்படி செஞ்சதுனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ தான் சூசைட் பண்ணிட்டாரு. இது வந்து அப்பாவை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் கைஸ், அதான் அந்த ட்விஸ்ட்டு. அதாவது 1997 ஒரு தம்பி இருப்பான் கரெக்டாக, அதாவது ஒரு சின்ன பையன் 100 வரைக்கும் எண்ணிட்டே இருப்பானே, அந்த சின்ன பையன் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோவோட அண்ணன் தான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போட்டு இவன் எப்படியாச்சும் பிடிச்சி உண்மையை தெரிஞ்சாகணுன்றதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ட்ராமாவும் இத்தனை விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கதை முடியுது. ஸோ ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் கூட சொல்லலாம். அந்த சீனில் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து 1997 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலி சந்திக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த ஆக்சிடென்ட் யார் தாண்டா பண்ணதுன்னு கேட்கலாம். பட் அந்த ஆக்சிடென்ட் யார் தான் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் செய்யப்படலை. பட் ஹவவர் 1997 பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா அண்ணா அந்த பார்த்தீங்கன்னா இறந்தே போயிடுறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான த்ரில்லர்ஸ்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக த்ரில்லர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் இல்லையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு த்ரில்லர் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துன்னா ரொம்ப 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 மைண்ட் ப்ளோயிங்காக இருக்க மாட்டேங்குதுன்னா உங்களால் எதிர்பார்க்கவே முடியாது அடுத்து என்ன தான் நடக்க போகுதுன்னு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு படம். சப்போஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இன்னொரு ஃபிலிம் மே தமிழா. You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different? Man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it, yo. You gotta take it slow, you can't be a pro. Don't waste your time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make a